இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், கால பைரவர் வழிபாடு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். தயவு செஞ்சு கால பைரவர உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா தினம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி தேய்பிறை அஷ்டமி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரும்போதே ஒரு 6, 7 தேதியில வந்துரும்னு நெனைக்கிறேன். ஆரம்பிக்கும்போது அப்படிதானே இருக்கு. ஒரு 7, 8 தேதியில தேய்பிறை அஷ்டமி வரும். அப்போ உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது மிகச்சரியான 1ஆம் தேதியே வந்து பௌர்ணமி வருதுன்னா, ஒரு 7 தேதி, 8 தேதிக்கு அஷ்டமி வந்துரும். ஸோ 8ஆம் தேதி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி போயிட்டு கால பைரவரை போய் வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கலக்கங்களும், கவலைகளும் தீரக்கூடிய அமைப்பை அந்த பைரவர் கண்டிப்பாக வழங்குவார். ஓகே. கடகராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய மயில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம கடகராசிக்காரர்கள் இந்த தடவ நெறைய மான் பார்ப்பீங்க. இது 2மே வாய்ப்புகள் உண்டு. நெறைய மயிலும் பார்ப்பீங்க, மானும் பார்ப்பீங்க. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ 666 என்ற நம்பர் இயங்க போகிறது. அது இயங்குச்சுன்னா எனக்கு சொல்லுங்க மறக்காம. நீங்க பார்க்குற இடத்துல, நீங்க இது பண்ற இடத்துல 66 இல்ல வெறும் 66 இல்ல வெறும் 36 இல்ல 46 ஏதோ ஒரு 6ஓட கனெக்ட் ஆக போது. உறவுகளில் கவனம் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரம்.